ஹாய், நாம் இன்றைக்கி சுவையான கார்ன் சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு கோஸ், கேரட், பீன்ஸ், ஒரு சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கார்ன் கொஞ்சம் உதிர்த்து வச்சுக்கணும். அடுப்பில் கடாயை வச்சுட்டு அதில் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் தேவையாக இருக்க ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதில் நான் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க இந்த காய்கறியெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் கார்ன் எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி அரைச்சி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஆட் பண்ணால் நமக்கு இன்னும் சுவை கூடுதலாக வரும். ப்ளஸ் அதோட நம்ம திக்னஸும் வரும். அதில் தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவும் சன்னா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சுட்டு அதை நம்ம அந்த சூப்போட மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அப்போ இன்னும் டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம வேறு எந்த மசாலாவும் இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. இது நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மல்லி இலையும் பெப்பரும் போட்டு நம்ம சூப்பு ரெடி ஆகிடுச்சு. பெப்பர்னாலே நம்ம சூப்னாலே பெப்பர் தானே, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சுவையான கார்ன் சூப் ரெடி. பசங்களுக்கு இதை சர்வ் பண்ணோம். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.